والسماء أسلم تسليما كثيرا قياسا أصلي صلاة تملأ الأرض والسماء على من له على العلا متبوع رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربي تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லாம் வல்ல அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நமக்கு கற்றுத்தருகிற துவாக்கள் ஏராளம். குர்ஆனில் ஏறத்தாழ 50க்கு மேற்பட்ட துவாக்கள் இடம்பெற்றுள்ளன. அந்த துவாக்கள் வரிசையிலே அலிஃப் லாம் மீம் என்ற ஜுசுவுக்கு அடுத்து வரக்கூடிய ஸயகூலு, அந்த ஸயகூலு என்ற ஜுசுவில் அல்லாஹு தஆலா ஒரு துவாவை ஓதி காட்டுகிறான். அந்த துவா ஹஜ்ஜுடன் சம்பந்தப்பட்ட துவா. இப்போது இருக்கிற சூழ்நிலையை அந்த வசனம் சொல்லி காட்டுகிறது. அந்த வசனத்தினுடைய துவாவுடைய கருத்து என்னவென்றால், ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றிய பிறகு எல்லோரும் மினாவிலே திரளுவார்கள். அந்த மினாவிலே திரண்ட நேரத்தில் அந்த காலத்து மக்களுடைய ஒரு வழக்கம் என்னவென்றால், தன்னுடைய ஆபாக்களை மூதாதையர்களை பற்றி பெருமை பேசுவார்கள். அதாவது ஹஜ்ஜி கடமை என்பது நமக்கெல்லாம் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு இன்று வரை கியாமத்து நாள் வரை தொடரக்கூடிய ஒரு அமல். அதிலே இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னால் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நடைமுறைகளை விளக்குவதற்கு முன்னால் அவரவர் விருப்பப்படி செயல்பட்டார்கள். எந்த அளவுக்கென்றால் அம்மனமாக கஅபத்துல்லாஹ்வை தவாப் செய்த அளவுக்கு அசிங்கமெல்லாம் அன்றைக்கு அரங்கேற்றமானது. அதை போல சென்ற வாரம் சொன்னதை போல ஆடு மாடுகளை பலியிட்ட பிறகு அந்த மாமிசத்தை கஅபாவுக்கு மேல் கொண்டு வைப்பார்கள். அந்த அறுக்கப்பட்ட பிராணியின் இரத்தத்தை கஅபாவிலே தெளிப்பார்கள். இப்படியெல்லாம் இருந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அந்த நடைமுறைகளெல்லாம் முரண்பட்டது, மார்க்கத்துக்கு உரித்தானதல்ல என்பதை ஸயகூலு ஜுசுவின் மூலமாக விளக்கினார். இப்போது 200வது ஆயத்து, ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுக்குருல்லாஹ கذிக்ரிக்கும் ஆபாஅக்கும் அவ் அஷத்த ذிக்ர். உங்களுடைய ஹஜ்ஜு கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி விட்டால் நீங்கள் ஒன்றாக ஓரிடத்தில் திரளும் போது அல்லாஹுவை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். உங்கள் முன்னோர்களை மூதாதையர்களை நினைவு கூறுவதை விட அதிகமாக, முன்னோர்களை நினைவு கூறுவதை போன்றல்ல, அதை விட பலமாக அதிகமாக அல்லாஹுவை திக்ர் செய்யுங்கள் என்று ஒரு வசனத்தை இறக்கினார். அந்த வசனத்திற்கான காரணம் என்னவென்றால், அரபு நாட்டு மக்களைப் போல் குலப்பெருமை பேசக்கூடியவர்கள் யாருமில்லை. குடும்ப பெருமை, பாரம்பரிய பெருமையை பேசுவது அவருடைய வழக்கம். நாங்கள் யார் தெரியுமா, எங்களுடைய மூதாதையர்கள் யார் தெரியுமா, எங்களுடைய சந்ததிகள் யார் தெரியுமா என்று இலக்கண புலமைமிக்க அரபு நாட்டு கோத்திரங்கள் எல்லாம் தங்களுடைய முன்னோர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையெல்லாம் பெருமையாக பேசுவார்கள். இஸ்லாம் அந்த குல பெருமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜன்னத்துல் முத்தீஇ வலவ் கான அபதன் ஹபஷியா அன்னாரு லில் ஆசி வலவ் கான வலதன் குறைஷியா. சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு தான் விரித்தானது, அது நீக்ரோ இனத்தை அடிமையாக இருந்தாலும். எவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். இஸ்லாத்தில் தீண்டாமை இல்லை, குலப்பெருமை இல்லை. சொர்க்கம் என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர்களுக்கு, அது யாராக இருந்தாலும். வலவுக்கான அபதன் ஹபஷியா, அபிசீனியாவை சார்ந்த நீக்கோ அடிமையாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டால் சொர்க்கம் அவருக்கு உரித்தான். அன்னாரில் ஆசை, நரகம் பாவிகளுக்கு உரித்தானது. வலவுக்கான வலதன் குறைஷியா, குறைஷி குடும்பத்து குழந்தையாக இருந்தார்.
நான் குறைசி குலத்திலே பிறந்தவன், நான் எம்பெருமான் ஸல்லல்லாஹு கோத்திரத்திலே குலத்திலே பிறந்தவன் என்று பெருமை பாராட்டுகிற நிலை இஸ்லாத்தில் இல்லை. குறைசி குழந்தையாக இருந்தாலும் கூட, குழந்தை என்றால் அந்த சிறு வயது உள்ளவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கட்டுப்பட்டால் நல்லவர்களுக்கு நீக்கிறோ அடிமைக்கும் சொர்க்கம், கட்டுப்பட மறுத்தால் பாவம் செய்தால் அது எந்த கோத்திரத்தில் பிறந்தாலும் அவர்களுக்கு நரகம் உரித்தான். இந்த சூழ்நிலையை புரிந்து கொள்ளாத தொடக்க காலத்து அரபிகள் ஹஜ்ஜு கடமையை முடித்துவிட்டு பாரம்பரிய பெருமை பேசினார். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றிவிட்டால் உங்கள் மூதாதையர்களை சிந்திப்பதை விட அதிகமாக அல்லாஹுவை சிந்தியுங்கள். அந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்கு பிறகு துவா செய்வார்கள். சிலருடைய துவா எப்படி? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா வமா லஹு ஃபில் ஆখিরাতি மின் ഖலாக். இறைவா, எங்களுக்கு இந்த துனியாவுடைய பாக்கியத்தை கொடு, நன்மைகளை கொடு. அப்படி கேட்பவர்களுக்கு ஆகிரத்தில் எந்த பயனும் இல்லை. இப்ப துவா என்பது எப்படி இருக்க வேண்டும்? துனியாவையும் கேட்க வேண்டும், ஆகிரத்தையும் கேட்க வேண்டும். இப்ப துனியாவை மட்டும் கேட்பவர்கள் சாதாரணமா பார்க்கிறோமே, 5 வேளை தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்விடம் சமர்ப்பிப்பவர்களில் கோரிக்கை வைப்பவர்கள் என்ற கபரு வெளிச்சமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ், என்ற கபரு விசாலமாக இருக்க வேண்டும் யா அல்லாஹ். மறுமையிலே நன்மை தீமை இடை போடும் நேரத்திலே எனக்கு நன்மை தட்டு கணக்க வேண்டும். நான் சிராத்தில் முஸ்தகீம் எனும் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடக்க வேண்டும் என்றெல்லாம் கேட்பவர்களை விட வியாபாரம் வரக்கத்தாக இருக்க வேண்டும், நல்ல அமோக விளைச்சல் விவசாயத்திலே கிடைக்க வேண்டும், தன்னுடைய பையன் நல்ல உயர்ந்த மதிப்பெண் பெற்று வேலை வாய்ப்பு பெற வேண்டும், விண்ணப்பித்த வெளிநாட்டு வேலை கிடைக்க வேண்டும், எளிதான வேலை கிடைக்க வேண்டும், கை நிறைய ஊதியம் வாங்க வேண்டும் என்று துனியா சார்ந்த கோரிக்கை வைப்பவர்கள் மெஜாரிட்டி. அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹஜ்ஜு முடித்தாகிவிட்டது, இனி அல்லாஹ்விடம் கோரிக்கை வைக்கிற தருணம் வந்து விட்டது. கோரிக்கை வைப்போம் என்று அவரவர் துனியா சார்ந்த கோரிக்கைகளை வைக்கிறார்கள். அப்படி கேட்பவர்களுக்கு ஆகிரத்தில் எந்த பங்கும் இல்லை. ஹஜ்ஜு கடமை நிறைவேற்றி விட்டார் என்பதற்காக வேண்டி துனியா கோரிக்கை மட்டும் கேட்டுவிட்டார், ஆகிரத்தில் பங்களிப்பில்லை. அதே நேரத்தில் இன்னொரு சாரார் சிலர் கேட்பார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வக்கினா அஸாபன்னார். எங்கள் இறைவா, எங்களுக்கு இந்த உலகத்துடைய நன்மையைத்தா, மறு உலகத்துடைய நன்மையைத்தா, நரகத்திலிருந்து எங்களை பாதுகாத்தருள்வாயாக. கோரிக்கை 3. இந்த உலகத்தில் எதெல்லாம் ஹசனத்து எனப்படுகிறதோ அந்த நன்மைகளை தர வேண்டும், மறு உலகத்தில் நன்மைகளை தர வேண்டும், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்பவர்களை அல்லாஹு தஆலா சிலாகித்து சொல்கிறார். இப்படி கேட்பதற்கு வழங்கப்பட்ட முக்கியத்துவம் என்ன? இந்த ஆயத்து, இந்த துவா எல்லோருக்கும் அறிமுகமான துவா. நம்மில் ஆலிம்கள் மட்டும் கேட்கிற துவாவல்ல. மதரசாக்களின் தொடக்க கல்விக்கூடத்திலே குர்ஆனுடைய துவா என்றால் இந்த துவாவைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். இம்மை மறுமை பேறுகளை இறைவா எமக்கு கொடுத்திடுவார், செம்மை நரகின் பெயர் விட்டும் சிறப்பாக எம்மை காத்திடுவார். மிக இலகுவாக குழந்தை பாடலாகவே இந்த பாடலை இறையருக்கமணி பாடிக்காடு. இம்மை மறுமை பேறுகள், இந்த உலகத்தில் எதெல்லாம் ஹசனத்தனும் பேரு பாக்கியமாக இருக்கிறதோ அதையும் கொடு, மறுமை பேறுகளையும் கொடுத்து விடு, நரகத்திலிருந்து எங்களை காத்த. இப்போ ஹசனத் என்ற வார்த்தைக்கு நன்மை என்று சொல்லும் போது எந்தெந்த கோரிக்கையும் நாம் அல்லாஹ்வுடன் நல்லதாக இருந்தால் கேட்கிறார். அதே நேரத்தில் சிலருடைய நோக்கம் ஆகிரத்தை பற்றி மட்டும் கவலை, துனியாவை பற்றி கவலைப்படுவதை அதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளும். உம்மத்தம் வசத்தா, உங்களின் நடுநிலை சமுதாயமாக மாற்றினோம் என்று அல்லாஹ் கூறுகிறான். என்றால் என்ன அர்த்தம்? 1000 தேவைகள் நமக்கு இருக்கிறது, தேட்டங்கள் இருக்கின்றன, அல்லாஹ்விடம் முறையிடுவதற்காக எவ்வளவு கோரிக்கைகள் இருக்கின்றன, கல்வி நிறைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை துவாக்களை அல்லாஹ்விடம் முன்வைக்கும் போது
முதலில் எப்படி கேட்க வேண்டும்? துவா கபூலாக வேண்டுமானால் அல்லாஹுவை புகழ்ந்து துவா கேட்க வேண்டும். அதற்கு பிறகு அல்லாஹுடைய ரசூல் மீது ஸலவாத்தை சொல்ல வேண்டும். துவாவுடைய முதல் பாயிண்ட் அல்ஹம்துலில்லாஹ் என்று துவா ஆரம்பிக்க வேண்டும். எடுப்பில் துவாவை சொல்லும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை ஃபஹமிதில்லாஹ் பிமா ஹுவ அஹ்லு. அல்லாஹ் எந்த புகழுக்கு உரித்தானவனோ அந்த வார்த்தைகளால் அவனை முதலில் புகழுங்கள். சும்மா சல்லி அலைய, பிறகு என்னிடத்தில் நீங்கள் என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். சும்மா செல் கொடுத்தா, பிறகு கேளுங்கள், கேட்டது கொடுக்கப்படும். ஆக துவாவுக்கு 2 முகத்திமாக்களை, முன்னோட்டங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் அறிவித்தார்கள். முதல் திறவுகோல் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையால் துவாவை தொடங்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். அல்ஹம்துலில்லாஹ் தொடங்குகிற ஏராளம் வார்த்தைகள் இருக்கிறது. அதை ஆலிம்கள் அவர்களுடைய அறிவாற்றலுக்கு தகுந்தவாறு இணைப்பார். அதுக்கடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஸலவாத், பிறகுதான் கேட்க வேண்டும். சும்மா செல் துடைத்த, பிறகு நீங்கள் கேளுங்கள், கேட்டது கொடுக்கப்படும். அப்போ கேட்கும் போது இந்த உலகத்தினுடைய எந்த தொடர்பு வேண்டாம். எடுப்பில் கபரில் இருந்து ஆரம்பித்தது, துனியாவிலையும் கேட்கும். இப்போ அல்லாஹ் நமக்கு கட்டித்தந்த துவாவை பார்க்கும் போது குளிர் காய்வது நமக்கு நினைவுக்கு வரும். கடுமையான குளிர் நம்மை நடுங்க வைக்கிறது. நெருப்பு மூட்டி குளிர் காய்வார். அந்த குளிர் காயும் போது மூட்டப்பட்ட விறகுக்கு நடுவே போய் உட்கார முடியுமா? பொசுங்கி விடும். குளிரடிக்கிறது என்பதற்காக கொழுந்து விட்டெறியும் விறகு உள்ளே நுழைய முடியாது, நெருப்போடு ஒட்ட முடியாது. கொஞ்சம் எட்டியிருக்கும், ஒரேடியை எட்டியிருந்தாலும் குளிர் பாட்டும். ஆக குளிர் காய்கிற மனிதன் எப்படி அந்த நெருப்புக்கு உள்ளே நுழையாமலும் நெருப்பை டச் செய்யாமலும் கொஞ்சம் அடுத்திருப்பாரோ, அதே போல் இந்த உலகத்து வாழ்க்கை முற்றிலும் இந்த உலகத்தை நான் விட்டு ஒதுங்கக்கூடாது. முழுக்க உலகத்தில் மூழ்கிவிடக்கூடாது. உதாரணமாக ஒரு மதுஹபுடைய மகான் ஒரு இறைநேசரை சொல்லி காட்டுகிறேன். நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்த்தகராக இருந்தார்கள், வியாபாரம் செய்தார்கள். வியாபாரம் செய்தது மட்டுமல்ல, உம்மத்துக்கு ஒரு அறிவிப்பை சொன்னார்கள். அஅலமனி அல்லாஹுல் பரக்கத்த ஃபித் திஜாரா. அல்லாஹ் எனக்கு வியாபாரத்தில் பரக்கத்தை அறிவித்து கொடுத்தார். அதனால தான் 25 அந்த துடிப்பான வாலிப பருவத்திலே அவர்கள் திருமணம் செய்கின்ற நேரத்தில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய அந்த வர்த்தகத்திற்கு ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திற்கு எம்டியாக இருந்தார். அதாவது மேனேஜிங் டைரக்டர். அம்மையார் நடத்துகிற வர்த்தகத்துக்கு நிர்வாக இயக்குனர் பெருமானார் செல்வார். மிகச் சிறப்பாக வியாபாரம் கொடியேற்றி பிறகு அதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் வியாபாரத்தில் ஈடுபட்டார். அல்லாஹ்வுடைய ரசூல் வியாபாரத்தில் பரக்கத் என்றவுடன் சஹாபாக்கள் எல்லாம் வியாபாரத்தில் ஈடுபட்டார். அதனைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூட ஜும்மாவுடைய ஆயத்தை சொல்லி காட்டும் போது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்மா, வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அப்ப இருந்து ஒரு பாடம் நமக்கு புரியுது. வெள்ளிக்கிழமை விடுமுறை விடுவது சிறப்பு, ஆனால் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை விடுமுறை விட்டாக வேண்டும் என்றில்லை. வியாபாரமே வெள்ளிக்கிழமை செய்யக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய கண்ணோட்டம் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கருத்தோட்டம் இல்லை. ஏன்னா தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் வியாபாரத்தை விடுங்க. அப்ப அதுவரையிலும் வியாபாரத்தில் ஈடுபடலாம். அந்த அழைப்பு முதல் வாங்குடைய அழைப்பு. ஆக அந்த தயாரிப்புக்காக அந்த அன்றைக்கு வியாபாரத்தை விட்டு விட்டு முற்கூட்டியே வருவது சிறப்பு. சிறப்பு என்பது முற்கூட்டிய அது நமக்கெல்லாம் தெரியும். தொழுகைக்கு வருகிற முன் சப்பு, அடுத்த சப்பு, முந்தின சாஹத்தை, 2வது சாஹத்தை பற்றி ஒரு பிரபலமான ஹதீஸை நாம் கேட்டிருப்போம். முந்தின சாஹத்துன்னா ஒரு அவர், முந்தின அவர்ல முற்கூட்டி வந்தா, உதாரணமா 10 மணியை இங்கு எடுத்துக் கொள்வோம். வந்தால் அவர் ஒரு ஒட்டகை அறுத்து குர்பானி கொடுத்ததுக்கு சமம். அடுத்த கட்டத்தில் வந்தால் ஒரு மாட்டை அறுத்து குர்பானி, அதற்கு பிறகு வந்தால் ஒரு ஆட்டை அறுத்து குர்பானி என்ற புகழ்மிக்க ஹதீஸை நாம் கேட்டிருப்போம். வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு முற்கூட்டி வருவது அது சிறப்பு. அதுக்காக அன்றைக்கு வியாபாரமே செய்யக்கூடாதில்லை,
செய்கிற வியாபாரத்தை சீக்கிரம் முடித்து வர வேண்டும் என்ற அந்த வசனத்தின் மூலமாக சஹாபாக்கள் வியாபாரிகளாகின்றனர். மதுஹபுடைய இமாம்களில் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாலே, ஹனஃபி மதேபை எடுத்து சொன்ன அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாலே மிகச் சிறந்த வியாபாரி. இறைநேசர்கள் வரிசையிலே வலிகள் கோமான் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு மிகப்பெரிய வர்த்தகர். அவர்கள் ஞானத்திலே ஊறித்திருந்து காட்டிலே தவம் செய்தார்கள். கதிரவன் எரிக்கின்ற அந்த பாலைவனத்திலே தவம் செய்தார்கள். அது ஒரு கட்டம். பிறகு வியாபாரம் பரக்கத்தின் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னதனால அந்த வியாபாரத்திலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். அவருடைய சரக்குகள் ஏற்றப்பட்ட கப்பல் வந்து கொண்டிருந்தது என்றெல்லாம் வரலாற்றை பார்க்கும்போது அந்த காலத்தில் டெம்போக்களிலும் லாரிகளிலும் ஏற்றுமதி இறக்குமதி இல்லை, கப்பல்கள் சரக்கு ஏற்றுமதி இறக்கு ஜீலானுக்கும் பகதாதுக்கும் மத்தியிலே வர்த்தகத்தில் கொடிகட்டி பறந்தார். ஆக இஸ்லாம் சொல்வது வியாபாரம், விவசாயம், தொழில் எல்லாமே உலகத்தினுடைய தேவை என்றால் அதற்காக நாம் உழைக்க வேண்டும். ஒரு இடத்தில் உள்ள அல்லாஹ் குர்ஆனில் நின்றார், அதாவது நாம் மனிதர்களுக்கு செல்வத்தை கொடுத்தோம். அது எதற்கான? உலக வாழ்க்கையை நிலை நிறுத்துவதற்காக. உலக வாழ்வுக்கு பொருளின்றி அமையாது உலகு, அருளின்றி அமையாது அந்த உலகு என்றால் பொருளின்றி அமையாது இந்த உலகு. அந்த பொருளை திரட்ட திரைகடலோடியும் திரவியம் தேடு என்பதை போல செல்வதற்கு இஸ்லாம் தடை விதிக்கவில்லை. எனவேதான் அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கும் போது ஆகரத்தே வேண்டாம், துனியா மட்டுமின்றி கேட்காதீர்கள். துனியாவே வேண்டாம், ஆகரத்து மட்டுமின்றும் கேட்காது. ஏனென்றால் காட்டிலே வனவாசம், துறவரம் இப்படியெல்லாம் வாழ்ந்தவர்கள் வரலாற்றில் சிலர் இருந்தாலும் பெரும்பாலும் மகான்கள், மதுஹபுடைய தலைவர்கள் மட்டுமுள்ள வழிமாறல் எல்லாம் இம்மையும் மறுமையும் இரண்டும் இணைந்த வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அந்த துவாவை அல்லாஹு தஆலா நமக்கு சூரத்தில் பக்ராவிலே கற்றுத் தருகிறார். இந்த துவா எல்லோருக்கும் அறிமுகமான துவா. எனவே இந்த துவாவை கேட்பவர்கள் அந்த மக்காவை கேட்கும் போது அது சிறப்பு. அதனால கூட ஹஜ் உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், கஅபாவை தவாஃப் செய்யும் போது ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று முத்தமிட்டு தவாஃபை தொடங்குவோம். அப்படி தவாஃப் ஒரு ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கிற மூலை, அடுத்து கஅபாவுடைய இடப்பக்கத்து இரண்டாம் மூலை, பின்பக்கத்து மூன்றாம் மூலை, நான்காவது மூலை. அந்த நான்காவது மூலை வந்தவுடன் ஓதுகிற துவாவே அவுராதே திக்ரே இந்த துவா தான். முதல் மூன்று மூலைகளிலும் மூன்றாம் கலிமா ஓதுகிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த அந்த மூன்றாம் கலிமா கஅபத்துல்லாவை தவாஃப் செய்ய தொடங்கும் போது ஹஜ்ருல் அஸ்வதில் தொடங்கி மூன்றாவது மூலை வரையிலும் இந்த மூன்றாம் கலிமாவை ஓதிவிட்டு நான்காவது மூலை முதல் மூலை நோக்கி திரும்பி வரும்போது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தம் வகினா அஸாபன்னார் வஅத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். இந்த இடத்திலே நரகத்திலிருந்து எங்களை காத்தருள் என கேட்டு சொர்க்கத்தில் எங்களை புகுத்திவிடும். அப்ப நரகத்திலிருந்து எங்களை காத்தருள், அதனுடைய இணைப்பு என்னது? நரகத்திலிருந்து காத்திருந்தால் சொர்க்கத்தில் புகுத்திவிடும். எனவே சொர்க்கத்தை புகுத்தி என்ற வார்த்தை, இந்த ரப்பனா ஆத்தினா என்ற இந்த வார்த்தை தவாஃபிலே ஒரு அம்சம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய முக்கிய துவா என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கஅபாவை தவாஃப் செய்யும் போதே இந்த துவா. இந்த துவா என்பது அல்லாஹ்விடத்தில் பிளாங்க் செக்கில் கையெழுத்து வாங்கின மாதிரி வைத்துக் கொள்வது. உதாரணமா ஒருவரிடத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஒரு தொகை வேண்டும் என்று கேட்கிறோம். உடனே ஒரு செக்கு கொடுத்து அமௌண்ட் எவ்வளவு நீங்களே ஃபில்லப் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை அந்த செக்கை கொடுத்து நீங்களே போடுங்கள் என்று சொன்னா பிளாங்க் செக்கில் கையெழுத்து வாங்கின மாதிரி அல்லாஹ்விடத்தில் கேட்கும் போது கஅபாவை பார்த்தவுடன் கேட்கிற துவா கபூல் என்றார். எதை கேட்பது? ஒவ்வொருவருக்கும் துனியாவுடைய தேவை, ஆகிரத்தினுடைய தேவை ஏராளம் மனதிற்குள்ளே குவிந்து கிடக்கும். ஒரே வார்த்தை, யா அல்லாஹ்
இந்த உலகத்தில் எதெல்லாம் நீ ஹசனத் என்று அறிவித்தாயோ, எதெல்லாம் நீ அதை முடிவெடுத்திருக்கிறாயோ, நீ கருதுகிறாயோ, அத்தனையும் எங்களுக்கு தந்தது. அப்ப இதுல எப்படியெல்லாம் போகிறது? படிக்கிற பருவத்திலிருந்து தொடங்கிறது. படிக்கிற பருவம், முதலில் படிக்கிற மாணவனுக்கு தேர்விலே அதிக மதிப்பெண் பெற வேண்டும், தொடர்ந்து படிக்க வேண்டும், படித்த பிறகு அரசு வேலை பெற வேண்டும் அல்லது உரிய வேலை பெற வேண்டும், உழைக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் எல்லாமே சேர்ந்து பித்துன்யா ஹசனம். ஒவ்வொன்றும் அல்லாவிடத்தில் பர்டிகுலரா சொல்ல வேண்டிய அவசியம். டோட்டலா அந்த ஒற்றை சொல்லுக்குள் உலகத்தில் அல்லாஹ் அமைத்திருக்கிற அத்தனை நன்மைகளும் அடங்கும். ஒஃபில் ஆகரத்து ஹசனத்து. அதிலே எது தொடங்குகிறது என்று சொன்னால், ரூஹு அடங்குகிற நேரத்தில் புனித கலிமாவுடன் ரூஹு அடங்க வேண்டும். பலரும் நமக்கு தெரிந்த அறிஞர்கள் பலர் ஈமான் சலாமத்துக்கு துவா செய்யுங்கள். மறைந்தவர்கள் இருவர் வழக்கமாக சொல்வார்கள். ஒன்று மர்ஹூம் மரியாதைக்குரிய அப்துல் லத்தீப் ஆலிம், மரியாதைக்குரிய அப்துல் காதர் ஆலிம். இப்போது இந்த வார்த்தை அதிகமாக சொல்லிக் கொண்டிருப்பது நம்முடைய ரஹ்மானியா அரபிக்கல்லுடைய மரியாதைக்குரிய முதல்வர் முகமது குட்டி தாமத் பரக்காத்து. அவர்கள் எப்போதும் யாராவது கேட்ட துவா செய்யுங்க என்ன சொன்னா என்ன சொல்லுவாங்க? ஈமான் சலாமத்துக்கு துவா. அப்ப ஈமான் சலாமத்துக்கு துவா செய்யும்போது மகான்களுடைய நோக்கம். அப்ப எல்லா துவாக்களும் அதுக்கு அர்த்தம் ஆகிரத்துடைய துவாவை விட்டுவிடக்கூடாது. துனியாவுடைய நன்மைகள் அத்தனையும் வேண்டும், ஆகிரத்துடைய நன்மைகள் அத்தனையும் வேண்டும் என்ற ஒரு மகத்தான துவா ஹஜ்ஜோடு இணைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே கஅபாவுடைய தவாஃபிலும் அந்த துவாவுடைய வாசகம் இடம்பெற்றது. எனவே நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை தேட வேண்டும், எதிர்பார்க்க வேண்டும். ஆக ஒன்றை மட்டும் நம்முடைய துவாவில், யா அல்லாஹ் எங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை. எல்லா செல்வங்களும் பிறகுதானே, முதல்ல துனியாவுடைய ஆரோக்கிய துவாக்களில் உடல் ஆரோக்கியத்தை தான். ஆரோக்கியமாக வாழ வேண்டும். நீடித்த ஆயுள் மட்டும் போதுமா? கோமா ஸ்டேஜில் நீண்ட நெடுங்காலம் இருந்து என்ன பயன்? எனவே நீடித்த ஆயுளைத்தா, அதுவும் உடல் ஆரோக்கியத்துடன் கூடிய ஆயுளைத்தா இது. அதனை தொடர்ந்து அந்த ஆரோக்கியத்தின் விபத்துக்கள் மூலமான மௌத்தில் ஃபுஜியத் எனப்படும் திடீர் மரணம் இல்லாமல் எங்களை காத்தருள் என்ற உள்ளிட்ட துவாக்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் அடிமுதிகிற துவாக்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் அவனுடைய அன்பு குறித்தான அடியார்களாக, அவனுடைய அருளை குறித்தான அடியார்களாக, அவனுடைய நெருக்கத்தையும் நேசத்தையும் பெற்ற அடியார்களாக அவனை வணங்கு வாழக்கூடிய வாய்ப்பையும், இந்த உலகத்தில் அல்லாஹ் எதையெல்லாம் செல்வம் என்று நினைத்தாரோ அது அவை அனைத்தையும் அடைகின்ற வாய்ப்பையும், மறு உலகத்தில் செல்வம் என்று அல்லாஹ் நினைத்தானோ முதலில் கலிமாவுடன் ரூஹு பிரிவது, எளிமையாக ரூஹு பிரிவது, அதை தொடர்ந்து வரிசையா கபரு வெளிச்சம் விசாலம் என்று சொர்க்கம் வரையிலும் செல்கிறது. ஈருலகத்து பாக்கியங்களையும் புனித ஹஜ்ஜின் பொருட்டினால் வல்ல ரஹ்மான் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.